நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே வெள்ளரி கோம்பை பழங்குடியின கிராமத்தைச் சேர்ந்தவர் கிருஷ்ணன். அண்மையில் இயற்கை எய்திய இவர் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக பழங்குடியின சமுதாய மக்களின் வாழ்க்கை முறை, திருமணம், தேனெடுத்தல், கோயில் திருவிழா, இயற்கை பாதுகாப்பு ஆகியவற்றின் பாரம்பரியத்தை தனது ஓவியங்கள் மூலம் வெளிப்படுத்தி தேசிய அளவில் புகழ் பெற்றார். இவரது தனித்துவம் என்னவென்றால், பிற ஓவியர்களைப் போல பல வண்ணங்களில் பெயிண்ட் மற்றும் ரோம பிரஷ்களை தனது ஓவியங்களுக்கு பயன்படுத்தியதில்லை. அதற்கு பதிலாக ஆலம் வேர்கள் கொண்டு தயாரிக்கப்பட்ட தூரிகைகளும் இயற்கையாக களிமண், செம்மண் உள்ளிட்டவற்றின் மூலம் கிடைக்கக்கூடிய நிறமிகள் மட்டுமே உபயோகித்து வந்துள்ளார். இதுவே இவரது ஓவியங்களுக்கு ஏகபோக வரவேற்பை கொடுத்தது. இவரது சிறந்த பணியை கௌரவிக்கும் வகையில் சமீபத்தில் மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அவரது மறைவுக்கு பிறகு அவரது மனைவியும் குழந்தைகளும் வறுமையில் தள்ளப்பட்டுள்ளனர். தங்குவதற்கு பாதுகாப்பான இடம் கூட இல்லாமல் குடிசை அமைத்து வாழ்ந்து வருகின்றனர். இவரது மூத்த மகள் வாசுகி 12ஆம் வகுப்பில் 424 மதிப்பெண்கள் இருந்தும் குடும்ப சூழல் காரணமாக மேற்படிப்பு படிக்க முடியாமல் தனது கல்வியை பாதியிலேயே நிறுத்தி உள்ளார். எங்கள் அப்பா நல்ல ஓவியம் வரைவாங்க. அவங்களுக்கு இப்போது பத்மஸ்ரீ அவார்டு அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதை வாங்குறதுக்கு அப்பா இல்லை, இறந்துட்டாங்க. நான் நல்லா படிக்கணும்னு நினச்சேன். குஞ்சப்பனை கவர்மெண்ட் ஸ்கூலில் +2 முடித்தேன். 424 மார்க்கு எடுத்திருக்கேன். எனக்கு பிஃபார்ம் படிக்கணும்னு ஆசை, படிக்கணுன்ட்டு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஆனால் எங்கள் அம்மா தம்பி தங்கச்சிங்களை படிக்க வைக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க. அதனால் என்னால் படிக்க முடியல. எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணால் நான் ஸ்டடியை கண்டினியூ பண்ணுவேன். இதனால் தமிழ்நாடு அரசு தங்களது வாழ்வாதாரத்திற்கு உதவி செய்யும்படி ஓவியர் கிருஷ்ணனின் மனைவி மற்றும் குழந்தைகள் மிகுந்த வேதனையுடன் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இவர்களது இந்த கோரிக்கையை அரசு உடனடியாக கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்னால் 4 குழந்தைகளை படிக்க வைக்கிறேன். நான் சின்னவங்க 3 பேரையும் படிக்க வைக்கிறேன். எங்கள் பெரிய பொண்ணுக்கு தான் அவள் காலேஜ் படிக்கிறேன்னு ஆசைப்பட்டா. பிஃபார்ம் ஃபார்மசி என்னால் படிக்க வைக்க முடியல. வெளியிலேருந்து அரசோ இல்லை வெளியில் யாரோ எங்களுக்கு உதவி பண்ணாங்கன்னா குழந்தைங்க, என் பாப்பா நல்லா படிப்பேன். என் குழந்தைகளும் நான் நல்லா படிக்க வைப்பேன். நான் 5ஆவது வரை தான் படிச்சிருக்கேன். எனக்கு ஏதோ ஒரு சின்ன வேலை அரசு எனக்கான வேலையை போட்டு கொடுத்தாங்கன்னா நான் குடும்பத்தை இன்னும் நல்லா பார்த்துப்பேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.